வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான 5G ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் கேமராவில் எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ் அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Moto G64 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.65 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது கைஸ். ப்ரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் பிளாஸ்டிக் பேக் தான். இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7025 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. 6000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. 3.5 mm ஜாக் இருக்கு. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் இருக்கு. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கு நண்பா. இந்த மொபைலோட 128GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இங்கே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. IPS LCD பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கேமராஸுமே இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சூப்பராக இருக்குது கைஸ். பட் 4K எடுக்க முடியாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கக்குள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராசஸருமே இங்கே டீசெண்டாக இருக்குது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள ஒரு சின்ன லேக்ஸ் வரும், பெருசாக எதுவும் இல்லை நண்பா. அண்ட் 6000 mAhக்கான லாங் லாஸ்டிங் பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜிங்குமே பெர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கக்குள்ளேயும் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க அண்ட் இது ஒரு மோட்டோ மொபைல்ன்றதால ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்காது. இது ஒரு பாசிட்டிவ் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கோட CMF Phone 1 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 2000 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7300 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஜாக் இல்லை நண்பா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது அண்ட் 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டு ப்ரோவாக நான் பார்க்குறது இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருப்பாங்க அண்ட் டிஸ்பிளேவுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு கேமிங்லாம் பண்ணக்குள்ள எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள ஒரு சின்ன லேக்ஸ் இருக்கும், மற்றபடி பெரிய இஷ்யூ இருக்காது நண்பா. கேமிங்க்கு ஏற்ற மாதிரி நல்ல பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் தான் பாக்ஸில் இருக்காது, நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மொபைலை வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் நத்திங் சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நண்பா. கைஸ், இப்போ நம்ம கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWS ஆர் நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ் அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ்.
இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 ப்ரோ தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 2000 nits கொடுத்துருக்காங்க. Android 14ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Dimensity 7050 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டுக்கான ஸ்லாட் இல்லை நண்பா. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஜாக்கும் இருக்குது நண்பா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. HDR10+லாம் இருக்கிறதால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ராசஸருமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் எந்த வித பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன லேக்ஸ் தான் இருக்கும். மற்றபடி பெரிய இஷ்யூ எதுவும் இருக்காது நண்பா. கேமராஸ் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் 4K எடுக்க முடியாதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே சூப்பராக இருக்குது. மற்றபடி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆட்ஸ்லாம் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அவ்வளோதான் நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் வர அளவுக்கு நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.